Okay, good afternoon students. So next we talk about the lessons relations and functions. Okay, so relations and functions. So last year நம்ம என்ன பார்த்திருப்போம்னா sets பார்த்திருப்பீங்க. So அந்த sets வச்சு நம்ம இங்க என்ன பார்க்கலாம்னா relations பார்க்கலாம், relations வச்சு functions பார்க்கலாம். ஓகேங்களா? So first, so learning outcomes. So learning outcomes நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த லெசனோட டாபிக் ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? So to define and determine Cartesian product of sets. ஸோ இங்கே வந்து என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து டிஃபைன் பண்ணி வைப்பாங்க டிட்டர்மைன். ஓகேங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்க்குற கிராஃப் ஷீட் எப்படி இருக்குதோ அதுதான் இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது கார்ட்டீசியன்ஸ் கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு பேரா எலமெண்ட்டை பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நீங்கள் பார்க்குற எலமெண்ட் எல்லாமே பேராக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டு டிஃபைன் ரிலேஷன்ஸ் அஸ் எ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மெயின் டாபிக் ரிலேஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் எதோட சப்செட்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், செட்ஸுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். செட்ஸ்க்கு அப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு தான் ரிலேஷன் நம்ம பேசுவோம். அடுத்து ரிலேஷன்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபங்க்ஷன் பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர் பேஸ், டேபிள், ரூல் ஆர் கிராஃப், ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்க? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ். ஸோ ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறது. அடுத்து ஃபோர்த் டாபிக் வந்து டு ரெப்ரசென்ட் எ ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ அன் ஆரோ டயக்ராம், எ செட் ஆஃப் ஆர்டர் பேஸ், எ டேபிள், எ ரூல் ஆர் எ கிராஃப். ஓகேங்களா? கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸை வந்து நீ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி காமிக்கிறதுக்கு பதிலாக ஆரோ டயக்ராம்னு ஒரு பிக்சர் நீ ட்ராப் பண்ணுறது. அடுத்து வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், ஆர்டர் பேரில் எழுதி காமிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் காமிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிராஃபில் மென்ஷன் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், டு கிளாசிஃபை ஃபங்க்ஷன்ஸ் அஸ் ஒன் டு ஒன், மெனி டு ஒன், ஆன் டு, இன் டு அண்ட் பைஜெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், டு ஸ்டடி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ காம்போசிஷன்ஸ் ஆப்ரேஷன். இப்போது ரெண்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணால், செப்பரேட் பண்ணால், மல்டிப்ளை பண்ணால், டிவைட் பண்ணலாம். அதே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டா ஆட் பண்ணால், செப்பரேட் பண்ணலாம், மல்டிப்ளை கூட பண்ணலாம். பட் கம்பைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன்கிற ஆப்ரேஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ரிக், கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா லீனியர் கிராஃப், குவாட்ரிக் கிராஃப், கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிராஃபில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஆர்டர் பேர்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பேர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், கொடுத்துருக்க செட்டு, ரெண்டு செட் எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு செட்டை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஆர்டர் பேரில் எழுதுறதா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஆர்டர் பேர்னா இப்போ ரெண்டு செட் கொடுத்தா 1,1, 1,2, 1,3. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் எழுதுதான் ஆர்டர் பேர். ஸோ இந்த ஆர்டர் பேரை டிஃபைன் பண்ணி தான் எது இருக்குன்னா டிபெண்ட் பண்ணி தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ டெஃபனேஷன், ஸோ இதை ரைட் பண்ணிக்கிங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு போட்டு. ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்ப்டி செட்ஸ், then the set of all ordered pairs a comma b such that a belongs to capital A and b belongs to capital B is called the Cartesian product of a and b and is denoted by a cross b. ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம ரீட் பண்ணோம், a cross b ரீட் பண்ணோம். ஓகே. நெக்ஸ்ட் thus a cross b it is one of the set. ஸோ இந்த செட் எப்படி இருக்கும்னா உள்ள இருக்க எலமெண்ட்லாம் ஆர்டர் பேரில் இருக்கும், பேராக இருக்கும். a comma b, இந்த ஏங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஏங்கிறது கேபிட்டல் ஏவில் இருக்கணும், செகண்ட் பிங்கிறது வந்து கேபிட்டல் பியில் இருக்கணும். நல்லா டினோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கானோ அதில் இருக்க எலமெண்ட் தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கும். சரி, அதே மாதிரி இந்த இடத்துல செகண்ட்ல யார் இருக்கானோ அதுதான் இந்த செகண்ட் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டான மெயின் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த ஏ கிராஸ் பின்னு இதை ரீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் நோட், A cross B is the set of all possible order pairs between the elements of A and B such that first coordinate is an element of A and the second coordinate is an element of B. அதாவது இந்த A cross Bயில் இருக்கிற எல்லாமே வந்து என்னன்னா இந்த பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் தான் எதுலேருந்து நம்ம எடுப்போம்னா A and Bலேருந்து தான் எடுப்போம். அதுலேயும் வந்து மெயின் கான்செப்ட் என்னதுன்னா இந்த ஆர்டர் பேரில் A கமா பின்னு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க A வந்து இந்த மொதல் செட்டு, செகண்டில் இருக்க B வந்து இந்த ரெண்டாவது செட். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏன்னா அவள் ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட் வந்து பியில் இருக்கணும், செகண்ட்ல இருக்க எலமெண்ட் வந்து ஏவோட இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இன் ஜெனரல் ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு பி கமா ஏ. இன் பர்டிகுலர் இஃப் ஏ ஈக்குவல் டு பியா இருந்ததுன்னா மட்டும்தான் ஏ கமா பியும் பி கமா ஏவும் ஈக்குவல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ்
கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இங்கே இல்லை சரிங்களா. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் example 1.1. so பார்த்தலாமா example 1.1. if a is equal to the elements 1 3 5 and b is equal to 2 3 then find a cross b and b cross a. second point, a cross b is equal to b cross a, if not y. third one, so that number of a cross b is equal to number of b cross a is equal to number of a into number of b. okay, given that a is equal to 1 3 5 and b is equal to 2 3. so the first point, a cross b ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்க. இதில் a cross b எப்படி ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுங்க, கிராஸ் பியில் இருக்க எலமெண்ட் ஓகேங்களா. இப்போது ஏவில் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, பியில் ஒவ்வொருத்தரம் எடுத்து எழுதுங்க. ஸோ 1 2 நெக்ஸ்ட் 1 3 முடிஞ்சிச்சு. அடுத்து ஏவில் 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, 3 2 3 3. நெக்ஸ்ட்டு ஏவில் 5 ஃபிக்ஸ் பண்ணிங்க, 5 2 5 3 ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஏ கிராஸ் பிக்கான இந்த எலமெண்ட்ஸ். அதே பி கிராஸ் ஏன்னா பிஏ ஃபஸ்ட் எழுதிக்கணும், ஏவை செகண்டாக எழுதிக்கணும். அப்போ 2 3 கிராஸ் 1 3 5. இப்போ 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 2 1 2 3 2 5. அதுமாதிரி 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3 1 3 3 3 5. ஓகே, இப்போ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிற எலமெண்ட் செகண்ட் இருக்க எலமெண்ட் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. இங்கே ஈக்குவல் கிடையாது. ஏன் இங்கே ஈக்குவல் கிடையாதுன்னா இங்கே 1 3 இருக்குது, அங்கே 3 1 இருக்குது ஓகேங்களா. அதேமாரி இங்கே வந்து 5 2 இருக்குது, இங்கே 2 5 இருக்குது. ஸோ அதெல்லாம் ஈக்குவல் கிடையாது. தேர்ஃபோர் இது வந்து ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இங்கே நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி பற்றி பேசுகிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து 3, நம்பர் ஆஃப் பி வந்து 2. அதேமாரி நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்குது. அதேமாரி நம்பர் ஆஃப் பியில் வந்து பி கிராஸ் ஏ வந்து 6 எலமெண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி சிக்கல் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ சிக்கல் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். நம்பர் ஆஃப் ஏவோட வேல்யூ 3, நம்பர் ஆஃப் பியோட வேல்யூ 2. அப்போ 3 × 2 = 6. தேர்ஃபோர் தேர்ட் ஒன்றும் ட்ரூ தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தோம் சரிங்களா. ஸோ இஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு set of all elements 3 2, order pair 3 2 3 4 5 2 5 4, then find a and b. இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட்லாம் ஏவில் இருக்க அர்த்தம், செகண்ட்ல இருக்க எலமெண்ட்லாம் பியில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட்லாம் யாருன்னா 3 5 ஓகேங்களா, 2 பேர் தான். ஸோ அப்போ 3 5. அதேமாதிரி செகண்ட்ல இருக்க எலமெண்ட்னா 2 4. அப்போ ஆன்சர் வந்து 2 4 அவ்வளோதான். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 3 5, பியில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து 2 4 ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் நெக்ஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா.